இன்றைய தினத்திற்கான வேத வசனம் ஏசாயா 40 அதிகாரம் வசனம் 29 முதல் 31. ஏசாயா chapter 40 verses 29 to 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர் அளிக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த பகுதியில நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அவர் சமூகத்துல அனுதினமும் அவர் சமூகத்துல காத்திருந்து புதிய பலனை அடைவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு காத்திருப்பர் என்பது அவரை நமது வாழ்வில் முற்றிலும் சார்ந்து கொள்வதை காட்டுகிறது. நமது உதவிகளுக்கு உறவிடமாகவும் நமது தேவைகளை சரியான இடத்தில் கிருபையாய் நமக்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்கிறார். சங்கீதம் 25:3-5 இப்படியாக வாசிக்கிறோம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெக்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும், உம்முடைய சத்தியத்துல என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு சோர்வு வரும், பலவீனங்கள் வரும், சோதனைகள் வரும், துன்பம் வரும். நாள் இவற்றிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறார். அதுதான் ஆகாயத்தில் பறக்கும் கழுகுகளை போல கழுகுக்கு கழுகு போல பிரச்சனைகளை கடந்து செல்லும் பலனை, அந்த பலனை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து சில நேரங்களில் பதில் வர தாமதித்தாலும் சோர்வின்றி அவைக்குரிய வாழ்க்கையில ஓடுவதற்கும் நேராக நடக்கும் உரிய கிருபைகளை அவர் நமக்கு தருகிறார். ஆமென். தன்னிடத்தில் பொறுமையாய் காத்திருப்பவர்களுக்கு தேவையான நன்மைகளை அனைத்தையும் தந்து தேவன் அவர்களை காத்துக் கொள்வதாக நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.